நீங்க என்னதான் ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணாலும் டெக்னிக்கல் இன்டர்வியூ, மேனேஜரியல் ரவுண்ட், ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன், இந்த மாதிரி வேரியஸ் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டு ஃபைனலா ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு நீங்க அப்பியர் ஆகும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெச்ஆர் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ஈவன் நிறைய கேண்டிடேட்ஸ் டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே ஹெச்ஆர் கிட்ட எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு தெரியாம ரிஜெக்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நானும் அந்த மாதிரி வந்து வேரியஸ் ரீசன்ஸ்க்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்ஆர்ஸ் வந்து என்ன உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்க என்னென்னலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஹெச்ஆர் ரவுண்டை கிளியர் பண்ணலாம், அதுக்கான சிம்பிள் ஸ்டெப் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிஃபோர் என்ட்ரிங் டு தி டாபிக், லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மைசெல்ஃப். ஐ அம் அஜய் குமார், அண்ட் ஹெச்ஆர் அட்வைசர். உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், கெரியர் ரிலேட்டட் கைடன்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இதுக்குள்ள எப்படி என்டர் ஆகுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல் அஜய் ஹெச்ஆர் இன்சைட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, so that you won't miss the updates. Let's get into the topic. ஸோ முதல் விஷயம் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஹெச்ஆர் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்ஸ் உங்ககிட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே இப்போ வந்து உங்ககிட்ட இன்டர்வியூல டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆன்சர் கொடுக்கணும். உங்களுடைய ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய தாட் ப்ராசஸ், நீங்க நினைக்கிற விஷயத்த ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றீங்களா, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்கு, இது எல்லாமே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐ கேன் டெல் யூ ஒன் ரியல் லைஃப் சினாரியோ தட் ஐ ஹவ் கம் அக்ராஸ். ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூல வந்து ரிஜெக்ட் பண்ணோம். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலா வந்து அந்த கேண்டிடேட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு, ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணாரு, டெக்னிக்கல் மேனேஜரியல் ரவுண்ட்லயுமே வந்து ரொம்பவே வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டெக்னிக்கலா கம்யூனிகேட் பண்றது இது எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்தோம். நார்மலா வந்து கம்யூனிகேட் பண்ற அந்த ஃப்ளூயன்சி வந்து ப்ராப்பரா இல்ல, நிறைய டிஸ்கனெக்ட்ஸ் இருந்தது. ஸோ எங்க இன்டர்வியூ ப்ராசஸ் இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம், ஹெச்ஆர் இன்டர்வியூ ரொம்பவே ஈஸியா தான் போகும். பட் இந்த கேண்டிடேட் அப்படியே ஆப்போசிட்டா வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்ல நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு ஹெச்ஆர் இன்டர்வியூல வந்து ரிஜெக்ட் ஆயிட்டாரு. அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். எவ்வளவுதான் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ப்ராப்பரா டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியல, ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல, அவங்கள பிரசன்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னும் போது கண்டிப்பா கம்பெனிஸ் ஆர் இன்டர்வியூவர்ஸ் தயங்குவாங்க ஹையர் பண்றதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெச்ஆர்ஸ் இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா அந்த ஆட்டிடியூட் கிடையாது, பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு கேண்டிடேட் தான் வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்டர்வியூல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, why did you quit your last job, why did you resign your last job அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் ஒர்க் பண்ற கம்பெனி பிடிக்கல, டாக்ஸிக் மேனேஜர், ஒர்க் என்வாயன்மெண்ட் பிடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஈவன் நீங்க வந்து அங்க ஜாயின் பண்ணாலுமே இப்படிதான் வந்து வெளியில பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கெரியர் ஃபோக்கஸ்டா, லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கெரியர் growth இதுக்கு ரிலேட்டடான ரீசன்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி क्वेश्चंसக்கு வந்து நீங்க கொடுக்கணும். ரிமெம்பர், நீங்க இன்னொருத்தங்களை ப்ளேம் பண்ணி நீங்க ஒரு ஆன்சரை சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ரெட் ஃபிளாக். அடுத்தது முக்கியமா ஹெச்ஆர்ஸ் உங்ககிட்ட ஹெச்ஆர் இன்டர்வியூல எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம் கல்ச்சுரல் ஃபிட். அதாவது அந்த கம்பெனியோடைய ஒர்க் என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூல வந்து நான் இருக்கேன். நான் எப்படியாப்பட்ட ஒரு கேண்டிடேட் அப்படின்னா, அதாவது நான் வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டைம்ல மட்டும் தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன். அதை தாண்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டாஸ்க் வருது, என்னுடைய டைமை வந்து டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஐ எம் நாட் அ ஃபிளெக்சிபிள் பர்சன். ஆனா கம்பெனி எப்படின்னா இந்த மாதிரி எப்பெல்லாம் ஒர்க் லோட் இருக்கோ அடிஷ்னல் சப்போர்ட் கொடுத்து ஒர்க் பண்ற அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த கம்பெனிக்கு கல்ச்சுரலி மிஸ்ஃபிட். நான் வந்து ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ல தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன், இதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கேண்டிடேட்டா அப்படின்னா கம்பெனி வந்து அப்படி இல்லை. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நான் நிறைய பேரை வந்து ஹெச்ஆர் ரவுண்ட்ல கூட வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். பிசினஸ் டிமாண்ட் பண்ணுது, கண்டிப்பா சப்போர்ட் வேணும் அப்படின்னா கம்பெனிஸ் ஒரு டீம் பிளேயரை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ். அடுத்தது பேக்ரவுண்ட் கன்சிஸ்டன்சி. நீங்க உங்களுடைய ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா டீடைல்ஸ்
அலாங் வித் தட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே ஒரு வாட்டி வந்து ப்ராப்பராக செக் பண்ணுவாங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை வந்து 2024 முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 2025 விட்டுட்டு 2026 ஜான்வரி இப்போ இன்டர்வியூக்கு நீங்க அப்பியர் ஆயிருக்கீங்க. ஸோ இந்த 1 இயர் 2025ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன கேப், எதனால அந்த கேப், வெதர் நீங்க வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்ல வேற ஏதாவது ஸ்கில்ஸ் அப்கிரேடேஷன் சர்டிஃபிகேஷன் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் பேக்ரவுண்ட் கன்சிஸ்டன்சியை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இது ரொம்பவே முக்கியம். ஸோ ஹெச்ஆர் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மோஸ்ட்லி எங்கேயுமே ஹெல்ப் பண்ணாது. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயம், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், கல்ச்சுரல் ஃபிட், பேக்ரவுண்ட் கன்சிஸ்டன்சி, இது 4 தான் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதை மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாவே போதும், 90% வந்து நீங்கள் ஹெச்ஆர் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கெரியர் ரிலேட்டட் கைடன்ஸ், இன்டர்வியூ ரிலேட்டட் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்கிட்ட 1-on-1 கால் ஷெடியூல் பண்ணுங்க. ஐ கேன் அசிஸ்ட் யூ கைஸ். ஸ்டே டியூன் until I catch up with the next video.